திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலுரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயக மாண்புமிகு முதலமைச்சர் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற அரசு கொரோனா மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், தயவுசெய்து கார் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் துறை. 1989ஆம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூவியவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியமே நம்முடைய சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும், அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை, அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம். கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீட்டு மனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம். அதேபோல் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை உதவி அந்த வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் இப்படியாக மொத்தம்
1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை, அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த குழுக்கள், சுயமரியாதை குழுக்கள், சுய உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால், சிறப்பு முயற்சியால் சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, 350 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும். அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை இருந்தாங்க. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க. இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை, 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள், அரசு பேருந்துகள்ல எடுத்து செல்லலாம். மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் அதே மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்கின்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முந்தைய ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தது எத்தனை பேர்? 3 பேருக்கு. ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு இதுவரை மொத்தம் 104 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற 1821 வீரர்களுக்கு 60 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வீரர்களுடைய சாதனைகள்: இளம் செஸ் வீரர் தம்பி குகேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழ்நாட்டு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். அதேபோல் மதுரையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை தங்கை கமலினி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ளார். மலேசியாவில் சென்ற ஆண்டு நடைபெற்ற அண்டர் 19 வேர்ல்ட் கப் போட்டியில இந்திய அணி உலகக்கோப்பை வெல்வதற்கு தங்கை கமலினுடைய சிறப்பான ஆட்டம் மிகச்சிறந்த முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி பிரணவ் அண்மையில உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற கொக்கோ உலக கோப்பையில இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி சுப்பிரமணி இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளேயராக இருந்தார். சாதனை படைத்த இந்த 4 வீரர்களுக்கும் மொத்தம் 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. அதே போல சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025ல தமிழ்நாட்டு வீரர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக அந்த பாயிண்ட்ஸ் டாலியில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. 28 தங்கம் உட்பட 74 பதக்கங்களை குவித்த மாற்றுத்திறனாளி வீரர்களை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்கி அமைப்பு சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அதேபோல முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் முதன்முறையாக இ ஸ்போர்ட்ஸை டெமோ கேமாக நடத்தியதால் 2025ஆம் ஆண்டிற்கான ஜெம் விருது சமீபத்தில் மும்பையில் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள், சவுத் ஏசியன் யூத் கேம்ஸ், 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி, சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 100, ஏசியன் ட்ரையத்லான் 2025, வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர்ஸ், 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 ஆகியவை சென்னையில் நடத்தப்பட்டுள்ளன. 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ்ல தமிழ்நாட்டு வீரர்கள் 47 பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க,
அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ள போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ள பூந்துச்சுன்னா என்ன ஒன்று பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சிச்சாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். 2 நாட்களில் மட்டும் சுமார் 12,000 பேர் நேரில் அந்த கேலரியில் உட்காந்து டிக்கெட் வாங்கி அந்த நேரில் இந்த போட்டியை வந்து ரசிச்சாங்க. இதற்கு சென்னை மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்தாங்க. இந்த போட்டியில் 15 நாடுகள்ல இருந்து 40 கார் பந்தய வீரர்கள் பங்கேற்றாங்க. ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். தமிழ்நாடு வீரர்களுடைய திறமைக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை 28 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய தேவை அடிப்படையில் 16 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் 100 பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரருடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கிய காசிமா, அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை. இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாளே முதலமைச்சர் உத்தரவிட்டு 2,50,000 ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம். நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் உலகக்கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி 1 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உடனே வழங்கினார். இதுபோல நூற்றுக்கணக்கான காசிமாக்கள் உருவாக நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடர்ந்து துணை நிற்கும். ஆகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் விளையாட்டு வீரர்கள் யாருக்காவது போட்டிகளில் பங்கேற்க நிதி உதவி தேவைப்பட்டால் அவர்களை www.tamilnadu.champions.sdat.in என்ற அந்த இணையதளத்தில் தயவு செய்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள். நிச்சயம் அவருடைய திறமைக்கு ஏற்ப நிதி உதவி அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். விளையாட்டினை மாபெரும் ஊக்கமாக்கும் விதமாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு இதற்காக 83 கோடியே